2006ல் முதல்ல எனக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை கிடைச்சது. நான் படித்தது மெட்ரிகுலேஷன் சிலபஸில் ஃபுல் இங்கிலீஷ். இருந்தாலும் ஆஃபீஸில் என்னால் அப்போது இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் 1 இயர் ரொம்ப திணறிட்டேன். அப்புறம் பேசி பழகி டீம் லீடர்ஸ் கிட்ட திட்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நானே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அந்த கஷ்டம் வர வேண்டான்றதுக்காக தான் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற காமன்லி யூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை லிஸ்ட் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்க சபார்டினேட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்களுக்கு மேலே உள்ள ஆஃபீஸர்ஸ் உங்ககிட்டயோ சொல்லியிருக்கலாம். ஆஃபீஸில் குறிப்பாக கார்ப்பரேட் செட்டப்பில் என்னால் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு பல பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. அது சரி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசா? அப்போ மறக்காமல் என்னோட இங்கிலீஷ் வித் டீச்சர் அபர்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து அழுத்திடுங்க. அப்போதான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Please check your email for updates. அதாவது புதுசா ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு உங்க இமெயிலை செக் பண்ணுங்க. Please check your email for updates. Please attend the team meeting at 10 a.m. அதாவது சரியா காலையில 10 மணிக்கு டீம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. Please attend the team meeting at 10 a.m. Please submit your report by Friday. அதாவது வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் முடியறதுக்குள்ள உங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க. Please submit your report by Friday. Please use the D drive for storing files. அதாவது ஃபைல் ஸ்டோர் பண்றதுக்கு D drive யூஸ் பண்ணுங்க. Please use the D drive for storing files. Please print and sign the document. அதாவது இந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணுங்க. Please print and sign the document. Please update your calendar with project deadlines. அதாவது கம்ப்யூட்டர் கேலண்டர்ல எந்தெந்த ப்ராஜெக்ட் எப்பப்ப முடியணும்னு அப்டேட் பண்ணுங்க. Please update your calendar with project deadlines. For giving the presentation, please use the conference room on the second floor. அதாவது 2வது ஃப்ளோர்ல இருக்கிற கான்ஃபரன்ஸ் ரூமை பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. For giving the presentation, please use the conference room on the second floor. Please double check your calculations before submitting the bills. அதாவது பில் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி கால்குலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. Please double check your calculations before submitting the bills. Please follow the dress code for client meetings. அதாவது client meeting அட்டெண்ட் பண்றதுக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்ணுங்க. Please follow the dress code for client meetings. Please reply to your emails within 24 hours. அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்த இமெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்க. Please reply to your emails within 24 hours. Please refill the printer paper tray when empty. அதாவது பிரிண்டர்ல பேப்பர் தீந்து போச்சுன்னா அதுல இருக்கிற ட்ரேல புது பேப்பர்ஸ் வச்சு ரீஃபில் பண்ணுங்க. Please refill the printer paper tray when empty. Please log your working hours in the timesheet register. அதாவது நீங்க எப்ப வேலை ஆரம்பிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் வேலை பண்றீங்க அப்படின்ற டீடைல்ஸை டைம்ஷீட் ரெஜிஸ்டர்ல என்டர் பண்ணுங்க. Please log your working hours in the timesheet register. Please keep your workspace tidy. அதாவது நீங்க வேலை செய்யற இடத்தை சுத்தமா வச்சுக்கோங்க. Please keep your workspace tidy. Please bring your ID card to enter the server room. அதாவது கம்ப்யூட்டர் சர்வர் ரூம்குள்ள போக உங்க ஐடி கார்டை கொண்டு வாங்க. Please bring your ID card to enter the server room. Please take notes during virtual meetings. அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ் நடக்கும்போது நோட்ஸ் எடுங்க. Please take notes during virtual meetings. Please break down complex tasks into smaller ones. அதாவது பெரிய கஷ்டமான டாஸ்க்ஸை சின்ன டாஸ்க்ஸா பிரேக் பண்ணி வேலை செய்யுங்க. Please break down complex tasks into smaller ones. Please save files in the appropriate folders. அதாவது ஃபைல்ஸை அதுக்குரிய ஃபோல்டர்ஸ்ல சேவ் பண்ணுங்க. Please save the files in the appropriate folders.
Please inform the HR manager about any changes in your contact information. அதாவது உங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனாக்கா HR மேனேஜர் கிட்ட அதை பத்தி தெரிவிங்க. Please inform the HR manager about any changes in your contact information. Please respect others' time during meetings. அதாவது மீட்டிங் டைம்ல அடுத்தவங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுங்க. Please respect others' time during meetings. Please keep noise levels down in shared workspaces. அதாவது ஒரே இடத்துல பல பேர் கூட நீங்க வேலை செய்யும் போது சத்தம் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. Please keep noise levels down in shared workspaces. Please use formal language in emails. அதாவது இமெயில்ஸ்ல முறையான ஃபார்மல் லாங்குவேஜ் ஸ்டைல பயன்படுத்துங்க. Please use formal language in emails. Please back up important files every day. அதாவது தினமும் முக்கியமான ஃபைல்ஸை பேக்கப் எடுங்க. Please back up important files every day. Please report any technical issues to IT support. அதாவது டெக்னிக்கலா ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா IT support டீம் கிட்ட சொல்லுங்க. Please report any technical issues to IT support. Please take short breaks to refresh your mind. அதாவது மைண்டை ரெஃப்ரெஷிங்கா வச்சுக்க சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுங்க. Please take short breaks to refresh your mind. Please proofread Word documents before sharing. அதாவது Word document ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அதுல எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. Please proofread Word documents before sharing. Please avoid personal calls during working hours. அதாவது வேலை நேரத்துல பர்சனல் கால்ஸை அவாய்ட் பண்ணுங்க. Please avoid personal calls during working hours. Please lock your computer when away from your desk. அதாவது உங்க இடத்தை விட்டு வேற எங்கேயாவது எந்திரிச்சு போகும்போது உங்க கம்ப்யூட்டரை லாக் பண்ணுங்க. Please lock your computer when away from your desk. Please test all the needed equipment before making important presentations. அதாவது முக்கியமான பிரசன்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவையான எல்லா எக்விப்மெண்ட்டையும் டெஸ்ட் பண்ணி சரியா இருக்கான்னு பாருங்க. Please test all the needed equipment before making important presentations. Please acknowledge receipt of important emails. அதாவது முக்கியமான இமெயில்ஸ் வந்தா வந்துருச்சுன்னு அந்த இமெயில்ஸ் அனுப்புனவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. Please acknowledge receipt of important emails. Please notify your team members of your schedule. அதாவது உங்க ஸ்கெட்யூல் என்னன்னு உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்க. Please notify your team members of your schedule. Please report any suspicious activity to office security. அதாவது சந்தேகப்படும்படியா ஏதாவது இருந்தா ஆஃபீஸ் செக்யூரிட்டிட்ட தெரிவிங்க. Please report any suspicious activity to office security. Please follow the travel expense reimbursement process. அதாவது நீங்க உங்க சொந்த காசு செலவு பண்ணி ஆஃபீஸ் ஒர்க்குக்காக டிராவல் பண்றீங்களா, அந்த பணத்தை ஆஃபீஸ்ல இருந்து திரும்ப பெற ரீஇம்பர்ஸ்மெண்ட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. Please follow the travel expense reimbursement process. Please silence your mobile phone during meetings. அதாவது மீட்டிங்ஸ் அப்போ உங்க மொபைல் போனை சைலண்ட்ல போடுங்க. Please silence your mobile phone during meetings. Please use the correct font and formatting in Word documents. Word documentsல கரெக்டான ஃபாண்ட்டையும் ஃபார்மேட்டிங்கையும் யூஸ் பண்ணுங்க. Please use the correct font and formatting in Word documents. Please be mindful of others' dietary restrictions for group meals. அதாவது டீமுக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு எந்த உணவு வகைகள் ஒத்துக்காதுன்றத மனசுல வச்சு ஆர்டர் பண்ணுங்க. Please be mindful of others' dietary restrictions for group meals. Please include clear subject lines in emails. அதாவது இமெயில்ஸ் அனுப்பும்போது கிளியரான சப்ஜெக்ட் லைன்ஸை போட்டு அனுப்புங்க. Please include clear subject lines in emails. Please avoid sending lengthy emails. அதாவது லென்த்தியான இமெயில்ஸ் அனுப்புறத அவாய்ட் பண்ணுங்க. Please avoid sending lengthy emails. Please use a polite and professional tone when communicating with others. அதாவது அஃபீஷியலா அடுத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது பணிவா ப்ரொஃபஷனல் டோனை பயன்படுத்துங்க. Please use a polite and professional tone when communicating with others.
Please get in touch with me if you need any clarifications regarding the project. அதாவது ப்ராஜெக்ட் தொடர்பா ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டதுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. Please get in touch with me if you need any clarifications regarding the project. Please avoid strong perfumes in shared spaces. அதாவது ஒரு இடத்துல பக்கத்துல உட்காரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்கிற மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் போடாதீங்க. Please avoid strong perfumes in shared spaces. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு இது மாதிரி வேற ஏதாவது தெரிஞ்சிருந்தாலோ கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.